ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி அந்த லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, கூலம்ஸ் லா பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப செலக்டடான நியூமெரிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைக் ரொம்ப ஈஸியான நியூமெரிக்கல்ஸ்லாம் விட்டுட்டு சில கன்ஃபியூசிங் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்த்துருவோம். நாளையிலேருந்து புது டாபிக் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கூலம்ஸ் லா நியூமெரிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷனில் நேற்று என்னென்ன பார்த்தோம்னாக்கா மெயினாக நம்ம கூலம்ஸ் லா பார்த்தோம் நேற்று. ஆமாம், ரைட். கூலம்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணது? சிம்பிளாக எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? சார்ஜஸ். ஓகே, q1 and q2 டிவைடட் பை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் பிட்வீன் த டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ ஃபைனலாக ஒரு கான்ஸ்டன்ட்டோடு நம்ம என்ன பார்த்தோம்? f ஈக்குவல் டு k q1 q2 by r square. ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எதுக்குனாக்கா ரெண்டு சார்ஜ் இருக்குது, q1 and q2. ஓகே, q1 and q2 ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா இந்த சார்ஜ் மேலே பிகாஸ் ஆஃப் திஸ் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுங்கிறத இந்த ஃபார்முலாவில் பார்ப்போம். அதாவது ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னா வி அப்ளை திஸ் ஃபார்முலா. ஓகே, அதில் கேங்கிறது என்னது? கூலம்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்னது? 9 into சிம்பிள் 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டிவைடட் பை கூலம் ஸ்கொயர். ஓகே, இது வரைக்கும் பேசிக் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கேயை பற்றிலாம் பார்த்தோம். அந்த பர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம் அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் கேயோட கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தோம். அந்த கே ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். எப்சிலான் நாட்னா வேக்யூமில் இருக்கும்போது இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட், பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். அது என்ன வந்துச்சு? 8.85 into 10⁻−12. நான் சொல்ல லாஸ்ட் கிளாஸோட நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க, சும்மா கவனிக்காதீங்க. நான் சொல்ல அந்த டேர்மை பார்த்துக்கிட்டே வாங்க. அதுதான் ரிவிஷன். சரியா, ரிவிஷன்னா சும்மா நான் சொல்கிறது கதை மாதிரி கேட்டுட்ருக்க ரிவிஷன் கிடையாது. நான் சொல்ல நேற்று கிளாஸோட நோட் புக் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் கோ லைன் பை லைன். லைன் பை லைன் சொல்லிகிட்டே வரதுனால தான் ஜஸ்ட் அந்த ஃப்ளோலேயே கவனிச்சுட்டே வாங்க நீங்கள். சரியா, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோன்னா ஒரு ரேஷியோ ஒன்று பார்த்தோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாம். ஃபோர்ஸ் இன் எனி மீடியம் டு ஃபோர்ஸ் இன் ஏர் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்னா கான்ஸ்டன்ட். இன் ஏரில் பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் என்ன? டிவைடட் பை மேலே நியூமரேட்டரில் பர்மிட்டிவிட்டி இன் எனி மீடியம். சரியா, ஸோ இந்த ரேஷியோ என்ன பண்ணுவோம்? என்ன ரேஷியோ சொல்லுவோம்? டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு பேசுகிறோம். கரெக்டாக? அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம என்ன பார்த்தோம்? வெக்டார் ஃபார்மில் பார்த்தோம். ஓகே, டெஃபினட்டாக சார்ஜுக்கு டேரெக்ஷனும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்ம் பார்த்தோம். என்னது? இந்த f ஈக்குவல் டு k q1 q2. ஓகே, q1 q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, வெறும்னே ஸ்கொயர் போடாமல் வெக்டார் ஃபார்மில் போடும்போது ஆர் க்யூப் வந்துடும். இந்த இடத்துல ஆர் வெக்டார் வந்துடும். ஓகே, சின்ன சேஞ்சு, ஆர் வெக்டார் அண்ட் ஆர் க்யூபாக மாறிடும். ஓகே, ஸோ அதை ஒரு வாட்டி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஷுட் பி நோ. இன்றைக்கி கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, இன்னும் ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. நோட் புக் எடுத்து ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஃபார்முலாஸ் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ப்ரொசீட் வித் த வீடியோ. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா நான் சொல்ல கொஷின் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஓகே, கொஷின் எழுதிட்டு ஜஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப், ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பாருங்கள். ஓகே, கொஷின் என்னென்னா, இஃப் -8 microcoulomb okay charge is kept on the body, calculate total number of electrons. See, physics பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் டஃப்பாக தெரியும் நிறைய பேருக்கு. டெஃபினெட்லி அது டஃப்பே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்ஸோட நியூமரிக்கலை நீங்கள் ஃபீல் பண்ணி போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி சிம்பிள். சரியா, அண்ட் கான்செப்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸோட நியூமரிக்கல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி டஃப் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இஃப் -8 microcoulomb charge is kept on the body. ஒரு பாடி இருக்குது, அதில் -8 coulomb charge, microcoulomb charge இருக்குது. Then calculate the total number of electrons. Okay, first ஒரு 2 minutes என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு just try to solve this. Okay, I will wait till then. Okay, so I hope so நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, இந்த கொஷின் பார்த்த உடனே ஒரு விஷயம் கன்ஃபார்ம். பாடியில் இருக்க சார்ஜ் கொடுத்துட்டாங்க -8 microcoulomb. அப்போ கேன் வி சே தட் q is given. ஓகே, q ஈக்குவல் டு ஓகே இந்த இடத்துல -80 போட்டுக்கோங்க. கொஷனில் -80.
ஓகே, -80 மைக்ரோ கூலம் சார்ஜ் வந்து பாடிக்குள்ளே இருக்குது, இது தெரிஞ்ச விஷயம். ஸோ Q is given. அடுத்த விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, வாட் இஸ் திஸ் மைனஸ்? இந்த மைனஸ் என்ன டெபிக் பண்ணுது ஞாபகம் இருக்கா? மைனஸ் n இன்ட்டு இ பார்த்தோம், ப்ளஸ் n இன்ட்டு இ பார்த்தோம். மைனஸ் n இன்ட்டு இ எப்போ யூஸ் பண்ணோம்? இஃப் த பாடி இஸ் ஏபிள் டு ரிலீஸ் கெயின் எலக்ட்ரான்னாக்கா, கெயின் சார்ஜ்னா வி யூஸ் டு சே நெகட்டிவ். இன்னும் சிம்பிளாக சொன்னால் மைனஸ் எதுக்குன்னா எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ்னு வச்சுருப்போம். ஓகே, அப்போ என்ன வேணும்? Q = -80 மியூங்கிறது மைக்ரோ கூலம்ங்கிறது என்னது? இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நவ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேணும். சரியா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், Q = n இன்ட்டு இ தெரியும். இதில் Qன்றது சார்ஜு, இது வந்து எலக்ட்ரானோட வேல்யூ, அண்ட் இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டாக? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேணால் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். n = Q / E போட்டால் போதும். ஓகே, Q is already given 80 மைக்ரோ கூலம். ஓகே, கொஞ்சம் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோவை வந்து வெறும் கூலமாக மாற்றணும்னாக்கா SI யூனிட்டில் 10⁻⁻6 போடணும். 80 × 10⁻⁻6 டிவைடட் பை எலக்ட்ரானோட வேல்யூன்னு 1.6 × 10⁻−19. சரியா? இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஆக்சுவலாக நேச்சுரலாகவே நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ்னு தான் எடுத்துப்போம். சரியா? இந்த இடத்துல நெகட்டிவ், இங்கேயும் கீழேயும் நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் கேன்சல் ஆகிடுது. பட் ஜென்ரலி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம்னா நம்ம அது நெகட்டிவாக வந்தாலும் வி வில் டேக் இட் ஆஸ் பாசிட்டிவ் ஒன்லி. சரியா? ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை பற்றி நான் கொஞ்சம் யோசித்தேன். நெக்ஸ்ட், ஸோ இதை சால்வ் பண்ணாக்கா 10 போச்சுன்னா -5, இந்த பாயிண்ட் இங்கே போச்சுன்னா -5 மாறிடுது. ஸோ -5 + 19 வருது. இந்த இடத்துல வந்து 5. ஓகே, 16னாக்கா 5 வருது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் 5 × 10⁻14 எலக்ட்ரான்ஸ். ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாடியில் வந்து இருக்குது ப்ரெசண்ட். ஓகே, புரிஞ்சா? ஸோ ஆர் யூ ஓகே வித் த ஃபர்ஸ்ட் கொஷின்? இட் வாஸ் குவைட் சிம்பிள், ரைட்? ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் வித் த செகண்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஒன் கொஷின் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் ஒன்ஸ். வரலைன்னா யூ கேன் வாட்ச் த வீடியோ. ஓகே, இஃப் ஃபோர்ஸ் acting between two charge is 5. Okay, if charge is 5, if charge between them is half, calculate the new force. Question ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. if force acting between the two charges 5. okay, if charge on them both the body is same, இந்த இடத்துல அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. if charge on them is same, okay, if charges between them is half, the calculate the new charge. 1 minute, just 1 minute, I will just go with the question. Okay, 1 minute. see, சின்ன கரெக்ஷன். இந்த கொஷின் வந்து எப்படி இந்த மாதிரி எழுதிருக்குன்னு தெரியல. சரி கவனிங்க, நான் சொல்கிறத அப்படியே கவனிங்க. நான் கொஷின் எழுதிக்கோங்க, நோட்டில் வந்து எழுதிக்கோங்க, நான் டிக்டேட் பண்ணுறேன். okay, if force acting between two charges 5. okay, just நான் டிக்டேட் பண்ண எழுதிட்டே வாங்க. okay, next partல எழுதிக்கோங்க. if charges on both the body is doubled, okay, and distance between them is halved. புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன். if force acting between two charges 5, okay, and later if charge on both the bodies double, charge double பண்ணுறோம், distance பாதி பண்ணுறோம், and the distance between them is reduced to half. okay, calculate the new force. கொஷின் புரிஞ்சா? நான் சொன்ன மாதிரி எழுதிட்டிங்களா? ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து Q1 Q2 இங்கே இருக்குது. ஓகே, இனிஷியலாக என்ன சார்ஜும் கொடுக்கல. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் Q1 Q2 ஆஸ் த சார்ஜ் இட் செல்ஃப். சரியா? இது நடுவில் R இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது? F = என்னது? Q1 Q2/R². கரெக்டாக? இப்போ செகண்ட் என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜை வந்து டபுள் ஆக்கிட்டாங்க, 2Q and 2Q2. ஓகே, சார்ஜ் டபுள் ஆக்கினதுக்கப்புறமா டிஸ்டன்ஸை வந்து பாதி பண்ணியாச்சு. அப்போ வந்து இதில் என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கொஷின் நோட் பண்ணியிருப்பீங்க, சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 8ல் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு given சார்ஜ் தெரியாது. ஸோ let us assume initially Q1 and Q2 be the charge and R is the distance between them. சரியா? அப்போ இந்த சிஸ்டம்க்கு we can find
the force acting on it. கரெக்டாக இந்த இடத்துல since questionல 5 கொடுத்தனால let us take 5 instead of F. okay, K Q1 Q2 by R square. okay, 5 equal to K Q1 Q2 by R square. செகண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த Q1 and Q2 இப்போ சும்மா இல்லை, it is doubled. ஓகே, ஸோ இதே ஃபார்முலாவில் Q1க்கு பதிலாக 2Q1, Q2க்கு பதிலாக 2Q2. okay, and radius I'm sorry not radius, distance between them is half. அப்போ Rக்கு பதில் let us put R by 2. அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருது, 4 into K, இந்த 2 into 2 பண்ண 4K Q1 Q2, இது K2 கிடையாது, இது Q2. ஓகே, டிவைடட் பை R by 2 R square by 4 வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பொறுமையாக சால்வ் பண்ணோம்னா you will get 16K Q1 Q2 by R square. ஓகே, இதை ஸ்லோவாக சால்வ் பண்ணிங்கன்னா 16K Q1 Q2 by R square. நல்லா பாருங்கள், K Q1 Q2 by R square, K Q1 Q2 by R square. ஸோ கேன் ஐ ரைட் 5 2 equal to 16 times of 5 1. ஓகே, ஸோ 5 2 equal to 16 times of 5 1. ஸோ இதுதான் உங்கள் கொஷின் ஆன்சர் வந்து இதான் கேட்டிருக்காங்க. செகண்ட் சிஸ்டமில் சார்ஜ் எவ்வளோனா 16 times of 5 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷனில் வந்து சில டைம் என்ன ஆகும்னாக்கா they will ask percentage change. ஓகே, percentage change சிம்பிள் ஃபார்ம்னா ஃபைனல் இனிஷியல் percentage change. கரெக்டாக ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த இடத்துல 5 2 minus 5 1 டிவைடட் பை 5 1 பண்ணோம்னாக்கா you will get percentage change. சரியா? ஸோ கொஷின் புரிஞ்சா ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்யூஷன் நீட்டாக எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷின் பார்ப்போம். அடுத்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. repulsive force F. okay, repulsive force F is acting between two identical charged sphere. Repulsive force F is acting between two identical charged sphere. Now another uncharged sphere C is first kept near to A, okay, then separated. Okay, simple, full stop. Repulsive force is acting between two identical charged sphere. okay, now another uncharged sphere C is first kept near A and then separated. okay, now it is kept at midpoint between A and B. okay, find the net force on it. okay, இது ஒரு நல்ல கொஷின் தான். சரியா? டேக் 2 minutes யோசிங்க, பொறுமையாக யோசிச்சு இது என்ன கான்செப்ட் தெரியுதா? இந்த லைன் படித்த உடனே உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியணும். another uncharged sphere is first kept near A and then separated. இந்த வேர்டு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் இண்டக்ஷன். ஓகே, சார்ஜிங் பை இண்டக்ஷன் கான்செப்ட். ஏ வந்து சார்ஜாக இருக்குது, இங்கே ஒரு அன்சார்ஜ்டு பாடி, இதை கிட்ட கொண்டு வந்து டூரை கொண்டு போகிறோம். ஸோ சார்ஜிங் பை இண்டக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் நீங்கள். சரியா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கமான். ஓகே, ஸோ நான் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. சரியா? சென்டென்ஸை பிரேக் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எதை ஆரம்பிக்கிறதுனா யூ நீட் டு நோ த ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் பேரா படிங்களா. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் F இஸ் ஆக்டிங் பிட்வீன் டூ ஐடென்டிக்கலி சார்ஜ்ட் ஸ்பியர். ஓகே, ரெண்டு ஸ்பியர் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தேர் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஐடென்டிக்கல் சார்ஜ். அப்போ என்ன அர்த்தம்? இதுலேயும் Q தான் ஆக்ட் ஆக போகுது, இதுலேயும் Q தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ லெட் மீ கன்சிடர் டூ பாடிஸ், பாடி A அண்ட் P. ஓகே, லெட் இட் பி செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் R அண்ட் இதுக்கு வந்து Q சார்ஜ், இதுக்கு வந்து Q சார்ஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஷின் ஃபினிஷ்ட். ஓகே, another sphere which is uncharged, okay, is first kept near to A and then separated. okay, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஏ பாடியும் இன்னொரு அன்சார்ஜ் ஸ்பியரையும் கிட்ட வந்து அதை வந்து தூரம் கொண்டு போகிறோம். சரியா? இது வந்து செகண்ட் கேஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஏ இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது. ஏயோட சார்ஜ் வந்து Q, சியோட சார்ஜ் வந்து 0. ஓகே, we are bringing it closer and then we are separating it. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னாக்கா ஃபோர்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ்க்கு என்ன ஃபோர்ஸ் வரும்? F equal to K into Q1 Q2 by R square. சரியா? அப்போ ஃபோர்ஸ் வந்து K ரெண்டு பக்கமும் Q சேமில். ஸோ அப்போ K Q square by R square.
புரியுதா? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் பி ஆக்ட் ஆகுது என்னதுன்னா kq²/r². ஓகே, இப்போ செகண்ட், ஓகே செக் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பாருங்கள், செகண்ட் வந்து இந்த கேஸ் வாங்க. ஏவில் வந்து சார்ஜ் q இருக்குது, சியில் வந்து சார்ஜ் 0. ஓகே, நான் ஃபார்முலா சொன்னேன்ல, எப்போவுமே வந்து எப்போல்லாம் இண்டக்ஷன் மெத்தட் வருதோ ஷார்ட்கட் என்ன சொன்னேன், சம் ஆஃப் த சார்ஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாடி சொன்னேன்னா. ஸோ சம் ஆஃப் த சார்ஜ் பண்ணுங்கள், q + 0 டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாடி இஸ் 2. ஸோ பண்ணிங்கன்னா q + 0 டிவைட் பை 2ன்னு என்ன வருது, q/2. அப்போ என்ன அர்த்தம், ஏவோட சார்ஜ் இப்போ என்ன ஆகிடுச்சு, க்யூவாக இருந்தது, இட் இஸ் சேஞ்ச் டு q/2. ஓகே புரியுதா, q/2. சிமிலர்லி சியோட சார்ஜும் என்ன ஆகிடுச்சு, q/2 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சா, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும், செகண்ட் ஸ்டெப் வரும். தேர்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த சியை கொண்டு போய் ஏக்கும் பிக்கும் நடுவில் வைக்கிறாங்க. அப்படி வச்சு என்ன ஆகிடுது, ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஏவோட சார்ஜ் q/2, சியோட சார்ஜ் q/2, பியோட சார்ஜ் q. இன்னும் நம்ம பியை வந்து டிஸ்டர்பே பண்ணல, கரெக்டாக? அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் r/2 அண்ட் r/2. ஓகே, இப்போ we need to find the net force. ஓகே, இப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜுங்கிறது என்ன, ஃபோர்ஸுங்கிறது என்ன, ஸ்கேலர் குவான்டிட்டி. இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸை வந்து சிம்பிள், இதுக்கு முன்னாடி சின்னதாக கவனிச்சுக்கோங்க. நெட் ஃபோர்ஸாக என்ன பண்ண போகிறோம், இந்த சி இங்கே இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. இந்த சி மேலே பிகாஸ் ஆஃப் திஸ் ஏ அண்ட் திஸ் பி என்ன சார்ஜ் வரப்போகுதுங்கிற நெட் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸும் ஆட் பண்ணிட்டாக்கா யூ வில் கெட் த ஆன்சர், கரெக்டாக? பட் நம்ம சிம்பிளாக ஆட் பண்ண முடியுமா, முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. வி நீட் டு நோ வெதர் வி நீட் டு ஆட் இட் ஆர் சப்ராக்ட் இட். ஓகே, சில பேருக்கு இது புரிஞ்சிருக்காது, சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, நான் இங்கே இருக்கேன். ஓகே, நான் இதை வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இது தள்ளுறேன். இட் இஸ் ட்ரைங் டு மூவ் திஸ் வே. ஓகே, பத்தாததுக்கு திருப்பியும் இன்னொருத்தன் வந்து அவனும் ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அப்போ என்ன ஆகும், இந்த பாக்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஃபோர்ஸில் மூவ் ஆகும், 5 + 5 10 நியூட்டன் மூவ் ஆகுது, கரெக்டாக? ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடுச்சு, 10 நியூட்டன். அதே இந்த பாக்ஸை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் நான் 5 நியூட்டன் தள்ளுறேன், பக்கத்துலேருந்து இன்னொருத்த வந்து இந்த பக்கம் 5 நியூட்டன் தள்ளுறான். ஸோ என்ன ஆகிடுச்சு, நானும் 5 நியூட்டன், இவனும் 5 நியூட்டன், இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகாது, கரெக்டாக? பிகாஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் 5 - 5 0. ஓகே, ஸோ புரியுதா? இந்த இடத்துல சப்ராக்ட் ஆச்சு, ஆனால் முன்னாடி வந்து ஆட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கவனிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், நல்லா கவனிங்க, சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. இதை வச்சு ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. நம்ம அசியூம் பண்ணது என்ன, சேம் சார்ஜ் q. இட் மேபி அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல சார்ஜ் எங்கே இருக்குது, ஓகே, என்ன பண்ண போகுது, இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக போகுது, இந்த ஃபோர்ஸ் என்ன ஆக போகுது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். சி இங்கே இருக்குது, ஏ வில் ட்ரை டு ஆக்ட் இட்ஸ் ஃபோர்ஸ் ஹியர், கரெக்டாக? நல்லா கவனிங்க, என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் ஆன் சி பிகாஸ் ஆஃப் 1, கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆன் சி பிகாஸ் ஆஃப் ஏ தான் பார்ப்போம். ஸோ ஏ என்ன பண்ண போகுது, இந்த பக்கம் சியை தள்ள ட்ரை பண்ண போகுது. சிமிலர்லி பி என்ன பண்ண போகுது, சியை இந்த பக்கம் தள்ள ட்ரை பண்ண போகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், A - B இருக்கணும், சரியா? அதுதான் பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் ஆன் சி பிகாஸ் ஆஃப் ஏ, ஓகே, மைனஸ் ஃபோர்ஸ் ஆன் பி, ஃபோர்ஸ் ஆன் சி பிகாஸ் ஆஃப் பி பண்ணணும், சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் டேரெக்டாக ட்ரிக்கே சொன்னேன் உங்களுக்கு. ஓ மை காட், போய்டு. ஓகே, டேரெக்டாக நான் ட்ரிக்கே சொன்னேன் உங்களுக்கு. என்னது, FCAன்னு வந்து எப்படி எழுதணும், K × QCA QA. ஓகே, K × QC QA. ஃபர்ஸ்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, செகண்ட் இருக்காது செகண்ட், டிவைடட் பை RCA ஸ்கொயர். சிமிலர்லி இந்த இடத்துல மைனஸ் வரும், மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் KQC QB RCB. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூமும் தெரியுங்க. QAவோட வேல்யூ என்ன, QCயோட வேல்யூ Q/2, QAவோட வேல்யூவும் Q/2, RCA R/4. சிமிலர்லி இங்கேயும் Q/2, சியோட வேல்யூ Q/2, QBயோட வேல்யூ கேபிட்டல் Q அண்ட் R/2, அதாவது R²/4. இது பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். Q காமன், ஸோ Q²/4 ஆகிடு, இந்த இடத்துல R²/4 ஆகிடுது, இந்த இடத்துல Q²/4
2 வந்துடுது, இந்த இடத்துல r square by 4. ஓகே, நான் இதை இப்போ திருப்பி சால்வ் பண்ண என்ன ஆச்சு, ஐ எம் கெட்டிங் k q square by 2 காமன் எடுத்தனாக்கா finally I will get 4r square into minus 1 by 2 and which is nothing but minus k q square by r square. Okay, so this is the net charge acting on C. புரியுதா? ஸோ இதுதான் வந்து, ஸோ இது எதுக்கு மைனஸ் எஃப்னு எடுத்தோம்னா இனிஷியலாக நம்ம என்ன அசியூம் பண்ணோம், கேக்கும் ஏக்கும் பிக்கும் நடுவில் கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அசியூம் பண்ணோம்ல, இந்த இடத்துல நமக்கு மைனஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஆக்ட் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் சி. புரியுதா? சிம்பிளாக இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக சிபிஎஸ்சி அண்ட் உங்கள் போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து நம்ம லைக் சார்ஜை பற்றி பேசுகிறோம், அதனால தான் இது நெகட்டிவ் வந்துச்சு. ஓகே, ஒரு வேளை இந்த இடத்துல வந்து கேஸ் மாறும் ஒரு டைமில். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து மைனஸில் இருக்கும், இந்த இடத்துல வந்து சார்ஜ் வந்து ப்ளஸில் இருக்கும். ஓகே, இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் வில் ட்ரை டு அட்ராக்ட் திஸ், கரெக்டாக? பட் இந்த சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும் பாசிட்டிவ். ஸோ டேரெக்ஷன் வந்து மாறும். காமனாக இருந்துச்சுனாக்கா பிரச்சனை இல்லை, பட் direction will change according to your sign. okay, sign பொறுத்து உங்கள் direction கண்டிப்பாக மாறும். so this is one kind of question. okay, அடுத்து direction வச்சு இன்னொரு question பார்ப்போம். okay, see this question. there are 3 identical charge q. okay, 3 identical charge q is kept on corner of equilateral triangle. okay, equilateral triangle ஒரு cornerல 3 charge இருக்கு and side of the triangle is a. the net calculate the net force on any corner of the triangle. see இந்த கொஷின் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னா ஜஸ்ட் பாருங்கள், எல்லாமே பார்த்தது தான். உங்களோட பேசிக் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப. ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. சி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, 3 சார்ஜ் வந்து கார்னரில் வச்சுருக்காங்க, ஏ பி அண்ட் சி. ஓகே, மூணுத்துக்குமே சேம் சார்ஜ் q q q irrespective of the sign, எல்லாமே வந்து சேம் சைன் தான் இருக்க போது, q q q. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் a a a. இப்போ ஏதாச்சும் ஒரு கார்னரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு அதுலேயே என்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் கார்னர் சி. ஓகே, இந்த கார்னர் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த சி மேலே யூனிட் டு கம்பேர். எப்போவுமே வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 10 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு 10 சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சார்ஜ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 6வது சார்ஜ் இருக்குது. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் டியூ டு ஆல் அதர்னு கேட்டால் இந்த சார்ஜை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ எத்தனை நெட் ஃபோர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 ஆட் ஆகுது. சிமிலர்லி இந்த இடத்துல வந்து பாயிண்ட் சியை கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கு மேலே ஆக்ட் ஆக போகிற மீதி சார்ஜ் எல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், சிமிலர்லி பி வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. கரெக்டாக? பி கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த டைரெக்ஷனில் போகும். ஏ கொடுக்குற ஃபோர்ஸ் எங்கே இருக்க போகுது, இந்த டைரெக்ஷனில் போக போகுது. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு பி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு ஏ வந்து கீழே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. கரெக்டாக? ப்ரொவைடட் எல்லாமே சேம் சைன் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ இதுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் வந்துடுச்சு. கரெக்டாக? இதுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள், அது இது 60னா இதுவும் வந்து 60 இருக்கும். ஆமே ரைட், 60. ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி ரிசல்டன்ட் சார்ஜ் கண்டுபிடிப்போம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக வெக்டார் சம் பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணிட்டோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் சார்ஜஸ் ஆக்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து வெக்டார் அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷன் ஈஸியாக பண்ணிட்டோம். கரெக்டாக? பட் இந்த கேஸில் நடுவில் ஆங்கிள் வந்துடுச்சு. அப்போ நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ரிசல்டன்ட்க்கு சேம் ஓல்டு பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் படிச்சிருப்பீங்களா? என்னது, √a² + b² + 2ab cos θ. அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இந்த இடத்துல என்ன பண்ணணும், வெக்டார் அடிஷன் பண்ணணும். பட் வெக்டார் அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆங்கிள் இன்வால்வ் ஆகிறதுனா வி நீட் டு யூஸ் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார், அதாவது a² + b² + 2ab cos θ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஃபோர்ஸ் டியூ டு FCA வந்து நமக்கு FCA. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆன் C டியூ டு ஏனா எப்படி பண்ணுவோம், F Q என்னது, இதுவும் Q. அப்போ நம்ம Q1 Q2 பிரச்சனை கிடையாது. KQ² / a². சிமிலர்லி FCBக்கு வந்து KQ² / a². நல்லா பாருங்கள், FCB ரெண்டும் வந்து சேம் வேல்யூ.
ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் நான் சிம்பிள் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 1/2. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காஸ் 60 ஈக்குவல் டு என்னது, இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 டிகிரி இங்கே இருக்கும், 60 டிகிரி இங்கே இருக்கும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்கள் எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவும் இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல √3, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல வந்து 2. ஸோ காஸ் 60னா கரெக்டாக போயிடுச்சு. ஸோ காஸ் 16 என்னது 1/2 வரும். ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா யூ வில் கெட் √3x. அப்புறமா நீங்கள் எக்ஸை வந்து பிரித்து எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக யூ கேன் ரைட் kq²/a². ஓகே, புரியுதா? ஸோ வித் திஸ் இந்த 5வது கொஷின் நான் ஹோம்ஒர்க்காக தரேன். என்னென்னா அதே மாதிரி தான் அடிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெக்டர் அடிஷன், பேரலோகிராம் லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சார்ஜ் ஏ, இந்த இடத்துல சார்ஜ் சி, இந்த இடத்துல சார்ஜ் பி, மூணுத்துக்குமே வந்து 1 மைக்ரோ கூலம் சார்ஜ் கியூவோட வேல்யூ. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 3 சென்டிமீட்டர். அதுக்கும் இதில் 4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆங்கிள் கார்னர். அதாவது பியில் வந்து என்ன நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. யூ கேன் டூ திஸ். கரெக்டாக அந்த பேரலோகிராம் ட்ரா அப்போ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கும் ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் த கொஷின். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம போய்க்கலாம். நம்ம வந்து ஒரு 5 கொஷின் தான் பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். சரியா, கொஷின்ஸ் பார்த்தோம்னா n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். கரெக்டாக, பட் நம்மளால் வந்து குறிப்பிட்ட டைம் இருக்குன்னா டியூ டு டைம் ரெஸ்ட்ரெயின் ஐ கேன் ஒன்லி ஷோ யூ த பாத். ஓகே, நான் சில கொஷின் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களோட சான்ஸ். ஓகே, யூ நீட் டு டேக் த ப்ரீவியஸ் இயர் கொஷின், டேக் த அதர் புக் கொஷின்ஸ், எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கொஷினாக சால்வ் பண்ணுங்கள். நியூமெரிக்கல்னால் எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து டஃப் ஆகிட்டே போகும். ட்ரை டு சால்வ் ஆல் த நியூமெரிக்கல்ஸ் ஃப்ரம் விச் எவர் சோர்ஸ் யூ ஹேவ். ஃபஸ்ட்டு என்சிஆர்டியில் இருக்க நியூமெரிக்கல் எல்லாத்தையும் பார்த்துருங்க. என்சிஆர்டியில் இருக்க நியூமெரிக்கல், அதுக்கடுத்து உங்களோட போர்ட் பேப்பர்ஸில் இருக்க நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இது 2 பண்ணிங்கன்னா ஸ்கூல் லெவலில் யூ வில் பி ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேளை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆளாக இருந்தால் யூ நீட் டு ரியலி ஒர்க் ஹார்ட். ஓகே, மினிமம் ஒரு 100 to 150 கொஸ்டின்ஸ் ஆச்சு இந்த டாப்பிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணணும். நியூமெரிக்கல்ஸ் ஒரு டைப்லேயுமே. சரியா, அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் பி thorough with this chapter. ஓகே, பிகாஸ் ஒரு கொஷின் வில் பி ஹெவி. ரொம்ப கஷ்டமாக தெரியும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு டூ ஆல் த 100 types of problem in the single 30 minutes or 40 minutes வீடியோ. கரெக்டாக, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்தாலும் நியூமெரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நியூமெரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தனி நோட் புக் யூஸ் பண்ணுங்கள். நியூமெரிக்கலுக்குண்டே ஸ்பெஷலாக ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வைஸ் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ தட் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வண்டர் பண்ண தேவையில்ல, ஒரு புக்கும் ஷிஃப்ட் ஆக தேவையில்ல. அந்த ஒரு நோட் புக் எடுத்தால் உங்களை ஃபுல் நியூமெரிக்கல் வந்து ஒரேடியாக வந்து ரிவைஸ் பண்ணிடுவீங்க. சரியா, செகண்ட் ப்ராக்டிஸ். அதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்சிஇஆர்டி புக்கில் இருக்க எல்லா நியூமெரிக்கலும், நீங்கள் ஸ்டேட் போர்டில் இருக்காதா இருந்தால் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா நியூமெரிக்கலும் பார்த்துருங்க. செகண்டு, ப்ரீவியஸ் இயர் போர்ட் பேப்பர்ஸில் இருக்க எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணணும் இந்த டாப்பிக்கில். அப்படி பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப் ஃபார் ஸ்கூல் லெவல். அதுக்கப்புறம் காம்படேட்டிவ்னா உங்களோட அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது இதுன்ட்டு நிறைய இருக்குது. யூ நோ தட் வெரி வெல். அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து ஃபார்முலா புக். கண்டிப்பாக ஃபார்முலா நோட்டுன்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அதே சாப்டரில் பின்னாடி வந்து ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேவ் ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். கரெக்டாக, வேவ் ஆப்டிக்ஸ்க்கு லாஸ்ட் பேஜில் யூ நீட் டு ரைட் ஆல் த ஃபார்முலாஸ் விச் யூ என்கவுண்டர்ட் இன் த சாப்டர். நிறைய சம்மரி இருக்க புக்ஸ் நிறைய வந்துடுச்சு. யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஹேண்ட் புக். ஓகே, அதுலேருந்து படிச்சுப்பேன்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டாக, பட் அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. உங்கள் கையால் நீங்கள் எழுதுகிற ஃபார்முலா மாதிரி எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரியா, ஸோ ரைட் த ஃபார்முலா அட் த பேக் ஆஃப் ஈச் ஆஃப் த டாபிக். சரியா, தேர்ட் வந்து யூனிட் கன்வர்ஷனில் கிளியராக இருக்கணும். இப்போ இந்த கேஸ் வந்து மைக்ரோ கூலம் பார்த்தோம். கரெக்டாக, 10⁻⁹ வந்து உங்களுக்கு தெரியணும். யூனிட் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் கன்வர்ஷனையும் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணிங்களோ யூனிட் கன்வர்ஷனில் கிளியராக இருக்கணும். யூனிட் கன்வர்ஷனில் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ஆன்சர் வரும். சரியா, ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு பி கன்சிடர் வைல் சால்விங் சம் ப்ராப்ளம்ஸ். சரியா, ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் திஸ். அண்ட் ப்ளீஸ் தயவு செய்து இந்த கொஷின்ஸ் பத்தாது. யூ நீட் டு சால்வ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, டேக் சம் இனிஷியேட்டிவ். நீங்களாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. நோபடி கேன் புஷ் யூ டில் சக்ஸஸ். சரியா, நீங்களே சாப்பிட்ணுன்னா கூட உங்களுக்கு சாப்பாடை செஞ்சு தான் கொண்டு வந்து வைக்க முடியும். ஓகே, இன்ஃபேக்ட் அதை ஊட்டி கூட விட்டுடலாம்.
ஓகே, ஊட்டி கூட விட்டுடலாம். பட் அதை மென்று சாப்பிட வேண்டிய வேலை உங்களுக்கு தான். அதை வந்து யாரும் ஒருத்தர் வந்து புஷ் பண்ணி பண்ண முடியாது. கரெக்டாக அதே மாதிரி தான் படிப்புலையும். somebody can show you the way. ஓகே, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. somebody can guide you very well, somebody can teach you very well, but nobody can make you clear this. nobody can come into a shoe. ஓகே, உங்களோட ஷூக்குள்ளே வந்து அவங்களால படித்து அவங்க போய் எக்ஸாம் எழுத முடியாது. இட் இஸ் த ஒன் யூ who is going to write the exam in the exam. கரெக்டாக நீங்கள் தான் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் உங்களோட நெகட்டிவ் என்னன்னு தெரியும், உங்களோட பாசிட்டிவ் என்னன்னு தெரியும். இட் இஸ் யூ who can change. ஓகே, நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். ஓகே, நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஹேவ் திஸ் இன் மைண்ட். யாருமே வந்து கடைசி வரைக்கும் உங்க கூட வர மாட்டாங்க. ஓகே, ரீட் வெல். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் குட் பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.